அமர்ந்திருக்கின்ற சுற்றுலாவை வருகின்றவரை ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம், மூடுதீவு மாநாடு சிவன் ஆலயம், பெருக்கு மரம் மற்றும் மூடுதீவு வெளிச்சப்படு போன்ற பகுதிகளை சென்று பார்வையிடுவதற்கேற்ற ஒழுங்கிலே அமைக்கப்பட்ட ஒரு வரைபடம் இங்கு போடப்பட்டிருக்கின்றது. அந்த வரைபடத்தை திறப்பதற்காக இங்கு வருகை வந்திருக்கின்றார்கள். எமது மன்னன் மெந்தனும் இங்கு சென்றாலும் எமது குருவுடைய பெயர் ஒழிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஐயாமணி ஐயா அவர்களும், அதே போன்று சுயீட்சிலும் எமது மன்னன் மெந்தனும் ஆலய பக்தி ஈடுபாடு உடையவருமாகிய ரவீந்திரன் மாணிக்கன் ரவீந்திரன் அவர்களும், அதே போன்று வந்திருக்கின்ற எமது பிரதேச உறுப்பினர்களும், இதேபோல எமது பாடசாலை அதிபர், இதேபோல எமது பாடசாலை அதிபர் திருமதி அருட்செல்வன் அவர்களும் இங்கு வருகை வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல எமது கண்ணிமனுடைய அவர்களும் இங்கு வருகை வந்திருக்கின்றார்கள். ஆகவே இதே போன்று கனடா அல்லது சுவிஸ், லண்டன் போன்ற பகுதிகளில் இருக்கிற பிரமுகர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் அழைப்போம். இப்பொழுது விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. இல்லக விளக்கது இருள் கடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. சுற்றுலா திறனீக்கத்தை செய்து வைக்குமாறு சுற்றுலா செல்லும் பாதைகளை நிர்வகிக்கிறதுக்கான வரைபடத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதன்போது இதை ஈர்ப்பாய வாட்ஸ்அப் குரூப்பினுடைய தன்னுடைய தாயகத்தின் ஏற்பாட்டின் அடிப்படையிலே செய்திருக்கின்றார்கள். இதற்கான முழு முயற்சியையும் எமது சுவிஸ் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர் சுவிஸ் ரஞ்சன் அவர்கள் அயராத முயற்சியின் காரணமாக இவர்களோடு தொடர்பு கொண்டு இப்படியான ஒரு வேலை திட்டங்களை செய்து புங்குடுதீவினுடைய பெருமை எங்கெங்கே இருக்கின்றது பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. இதற்காக உழைத்தவர்கள் நமது திருமதி கருணாலசிங்கம் அவர்களும், நமது பிரதேச சபை உறுப்பினர்களான ஆகியோரும், அதேபோன்று நமது மாணவனாகிய சேவன் அவர்களும் இதில் ஈடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள். அவருடைய பெருமுயற்சியினால் இந்த கைங்கரியம் நடைபெற்றிருக்கின்றது. இதை இன்றைய தினம் எமது திருமணியர் இந்த மண்ணுக்கே வந்தபடியால் அவருடைய ஞாபகத்தை வைத்து திறக்க வேண்டும் என்பதும், அதேபோன்று கடந்த 40 வருடங்களாக இந்த மண்ணுக்கு வருகிறதாக இருந்த சுவிஸ் முன்னாள் தலைவர்
ராஜமாணிக்கன் ரவீந்திரன் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தபோது அவருக்கும் இந்த போலியான கைங்கரிகளை செய்திருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்றும் அதே போன்று அவருடைய அன்பளிப்பின் மூலம்தான் பிரபலமான இடங்களிலே மாணவருக்கு சிலை செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படியான கைங்கரியங்களை தனது சொந்த செலவிலே செய்து கொடுத்தவர். ஆகவே இவர்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்காக அவர்களை பாராட்டிக் கொண்டு இப்பொழுது நமது குருமைமியை அவர்களை சிறிது ஆசிரியர் வழங்குமாறும். கருதமுன் கருணை செய்யும் கணபதி கழல்கள் போற்றின் உருவுடல் உறுதியாகும் உள்ளமும் தூய்மையாகும் அரியன எளியவாகும் ஆழ்ந்தகன்றறிவுமேவும் பொருள் வளம் பெருகும் பைய புகழும் வந்தெய்துமாமே. எல்லாம் வல்ல கலட்டியம்பது வருஷத்து விநாயகப் பெருமான் திருவடி பணிந்து இன்றைய தினம் எமது புங்குடுதீவு வருஷத்து விநாயகப் பெருமானுடைய மகோற்சவ கொடியேற்று விழாவை முன்னிட்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற வேளையிலே எமது மண்ணிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இங்கு அமைந்திருக்கின்ற சுற்றுலா தலங்களை வருகின்ற அயலூர் மக்கள், புலம்பெயர்ந்து வருகின்ற மக்கள் அந்த இடங்களை பார்வையிட வசதியாக இன்றைய தினம் இந்த ஏற்பாடு புங்குடுதீவின் சுற்றுலா தலங்களில் என்பன்ற ஒரு விளம்பர பதாகை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பணியிலே எல்லோரும் இணைந்து முயற்சி செய்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக எங்களுடைய இங்குள்ள ஆன்மீகம், கல்வி, சமூகம் போன்றவற்றை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய சண்முகலிங்கம் ஆசிரியர் அவர்கள் மற்றும் அதிபர் அவர்கள், இங்குள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் செந்தூரன், சதீஷ், சஞ்சீவன் மற்றும் மயூரன் இவர்களோடு சமூக பணிகளிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் என்னுடைய சக மாணவனும் ஸ்விஸ் ரஞ்சன் பல சமூக பணிகளை முன்னெடுத்து வருவோருமாகிய ரஞ்சன் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த பணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தார். உண்மையிலேயே இங்கிருந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அவர்கள் தங்களுடைய தாங்கள் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து நடந்த தங்களுடைய மண்ணை மறவாமல் நல்ல பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். காரணம், நாங்கள் பிறந்த மண்ணை மறவாமல் எமது மொழி, எமது சமயம், எமது கலை, எமது கலாச்சாரங்கள் தலைத்தோங்குவதற்காக அரும்பணியாற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே அந்த பெருமுயற்சியாக கண்ணகியம்மன் கோவில் பெருக்குமரம் திருப்பெட்டியில் அமைந்திருக்கின்றது. புனித சவேரியார் தேவாலயம், பனங்கூடல் கடற்கரை, பாணாவளை கோவில் என இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்கள் மட்டுமன்றி இன்னும் சில தெரியாமலே இருக்கலாம். அவைகளெல்லாம் முன்னெடுத்து சென்று எமது மண்ணினுடைய பெருமை உலகறிய செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்விலே தங்களை அர்ப்பணித்து இந்த பணியிலே ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் கனடா வாழ் தமிழ் மக்கள் சார்பிலும் குறிப்பாக புங்குடுதீவு வாழ் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்து, இது மட்டுமன்றி இன்னும் பல சிறந்த முன்னெடுப்புகள் செய்வதற்கு இங்கு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய முழுமையான ஒத்துழைப்பும் ஒன்று கரம் பற்றிய பணிகளையும் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் புங்குடுதீவு மண்ணையை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கரம் கொடுத்து ஒத்துழைப்பதன் ஊடாக இன்னும் மேலும் 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 சிறந்த பணிகளை ஆற்றுவதற்கு புலம்பெயர்ந்து வாழுகின்ற புங்குடுதீவு மக்கள் கை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ரஞ்சன் இதெல்லாம் வந்து சுவிஸில் இருந்தார். 24 மணி என்ன பண்ண சொன்னால் பயன்படுத்தல் வந்து தெரியும். ஏன்னு சொன்னால் எல்லாம் இப்போ இதை எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த வேலையை செய்து முடிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் ரஞ்சன் ஒரு ஆளுக்கு தான் அதில் இருக்குது. ஏன்னு சொன்னால் சொல்லி போட்டு செய்ய விடாமல் எந்த விஷயத்தையும் இங்கே இருக்கிறவங்களை எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு அலுவலை சொல்லிட்டேன்னு சொன்னால் அந்த அலுவல் முடிக்க மட்டும் ஒரே டெலிஃபோனாக தான் இருந்திருக்கும் எல்லாருக்கும். நான் வருஷத்தில் வந்து அதான் அவற்றை முயற்சி அப்படினால அவருக்கும் இதுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மற்றும் இங்கு வருகிற எல்லாருக்கும் நன்றி. வருகை வந்திருக்கின்ற புங்குடுதீவு கலட்டியம்பதி ஸ்ரீ வருஷத்து விநாயகர் ஆலயத்தின் பிரதம குரு எங்களுடைய ஐயாபதி ஐயா அவர்களுக்கும், புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய பிரதம குரு வாகிசன் ஐயா அவர்களுக்கும்,
மற்றும் எங்களுடைய கணேச மகாவித்தியாலயத்தின் முன்னே நாளதிபர் சண்முலிங்கம் சார் அவர்களுக்கும் மற்றும் புங்குடுதீவு அபிவிருத்தி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சிரோசனாக்கா மற்றும் ரவி ராசமாணிக்கம் அண்ணா அவர்களுக்கும் சத்யன் ராசமாணிக்கம் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் சஞ்சீவன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த புங்குடுதீவினுடைய அடையாளமாக திகழ்கின்ற எங்களுடைய அடையாளங்களை வெளி உலகுக்கு காட்சிப்படுத்துவதற்காக புங்குடுதீவினுடைய கண்ணகி அம்மன் ஆலயம் மற்றும் வெளிச்ச வீடு இது தொடர்பான பிற்கமரம் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் சிறந்த முறையில் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய தீவகத்தை அடையாளப்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டு இந்த அடையாளப்படுத்தல் காட்சிப்படுத்தல் கலவையை பிரதேச சபையினுடைய அனுசரணையுடன் அவர்களுடைய சொந்த முயற்சியில் அவர்களுடைய நிதி அரசு மற்றும் ஆளணி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அமைப்புகள் வெளிநாட்டிலே இருந்து சிறப்பான முறையிலே பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இந்த முயற்சி அவர்களுடைய ஆரம்ப முயற்சி இந்த முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். புங்குடுதீவை உலக அரங்கிலே பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய ஆபா. அதற்காகத்தான் இந்த புலம்பெயர் தேசத்திலே இருந்து இங்கே வருகை தந்து இந்த சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நல்லுள்ளம் கொண்ட எங்கள் உறவுகள் அனைவருக்கும் ஏதோ ஒரு விழுது இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை கூறிக்கொண்டு அவர்களுடன் சேர்ந்து எங்களுடைய குலத்தில் இருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல செயற்பாடுகளை செய்வார்கள். எல்லாம் வெல்ல அனைவருக்கும் எல்லாம் வெல்ல விநாயகரும் கண்ணகம்பாலும் அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். அடுத்து எனது மாணவனும் தற்போது பிரதேச உறுப்பினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொதுமான சஞ்சீவன் அவர்களை உரையாற்றுகிறார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற கலட்டி வரசித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய குருக்கள் அடியாமணி குருக்கள் அவர்களுக்கும் அதே வேளையிலே கண்ணகை அம்மன் ஆலயத்தினுடைய பிரதம குருவிற்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற புங்குடுதீவு கணேச மகாவித்தியாலயத்தினுடைய முன்னாள் அதிபர் சமூக செயற்பாட்டாளருமான கே சண்முலிங்கம் சார் அவர்களுக்கும் தாயகம் சமூக தலங்களை நோக்கி கவரும் நோக்கிலே இந்த வேலை திட்டத்தை செய்திருக்கின்ற தீர்ப்பாய வட்சகுழும உறுப்பினர் திரு பரமலிங்கம் மைரன் அவர்களுக்கும் இதனை ஒழுங்கமைத்து செய்து கொண்டிருக்கின்ற சுவிட்சர்லாந்திலே வாழுகின்ற திரு ரஞ்சண்ணா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை கூறிக்கொண்டு இதனுடைய நோக்கம் இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் இலகுவாக இந்த பெயர் பலகையை அவதானித்து இதனை கூகுள் மேப்பிலும் அவர்கள் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு அவர்கள் இங்கிருந்து இலகுவாக செல்லக்கூடிய வசதியினையும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சேவையினை செய்திருக்கின்ற அனைத்து நல்விளங்களுக்கும் செயற்பாட்டுக்கு உங்களுடைய ஆதரவினை மென்மேலும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எமது கண்ணுக்கு தெரிந்த ஐயாமணி அவர்கள் கூறியது போல இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ இடங்கள் இங்கே இருக்கலாம். உதாரணமாக எமது புங்குடுதீவை வேலனை உடைக்கின்ற பாலம் கூட இலங்கையிலேயே அதிநீளமான பாலம். அவ்வாறான இந்த இடங்களை நாங்கள் காட்சிப்படுத்துவதன் மூலம் எமது மண் என்றும் எங்கள் வரலாற்றிலே நிலைத்து நிற்கும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த கைங்கரியத்தை செய்கின்ற புலம்பெயர் தேசத்து உறவுகள் அனைவருக்கும் இந்நேரத்திலே எங்கள் மண்ணின் சார்பாக மனந்திருந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அது தாயகமாக
நிறுவனத்தை நடத்தி கொண்டு இதற்கான அனுமதிகளை பெறுவதற்கு தனது கடித தலைப்பை பயன்படுத்தி அனுமதியை பெற்றமைக்காக அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு எமது திருமதி சுலோசனா அம்பாசிங் அவர்களை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் எங்களுடைய பிரதம அனைவருக்கும் வருகை தந்த ராசமாணிக்கம் ரவீந்திரன் அவர்களுக்கும் அவருடைய சகோதரத்திற்கும் தேவராஜா சண்முகம் அவர்களுக்கும் லண்டனில் இருந்து வந்திருக்கும் தேவராஜா சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய அம்பலவான சுகந்தா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய கோயில் நிலை அதிபராக இருந்தாலும் எங்களுடைய சமூக சேவைக்கு துடிப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த டெலிஃபோனோடு உடனடியாக பெறக்கூடியவரும் பெண்களை குரலோனமாகிய சண்மலிங்கம் ஆசிரியர் அவர்களுக்கும் இன்னொரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த தீர்ப்பாயம் தர்மலிங்கம் மயூரன் அவர்களும் சுவிஸ் ரஞ்சன் அவர்களும் இணைந்து இந்த செயற்பாட்டை செய்தமைக்கு